guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அதுன்னு பார்த்தீங்கன்னா கரீனாக்கார் நம்மளுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சிருக்காம்பா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வந்து இந்த ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஞ்சலிக் ராயல், அதுக்கப்புறம் குளோவால் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஏஞ்சலிக் ஐட்டம்ஸாக வந்து இந்த வீக் ஃபுல்லாக நமக்கு வரப்போகுது. இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு ஏஞ்சலிக் ஐட்டம் ஈவெண்ட்டாகவே வரப்போகுதுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஹாலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ ரைட் गाइस, நம்ம இந்த ஈவெண்ட்டுக்காக எத்தனை மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரைட் गाइस, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளோவால் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயல் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான பேனருமே கிடைச்சிச்சு. இதுக்கான கன்ஃபார்ம் டேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ 7லேருந்து 10 டேட்டுக்குள்ளே நம்ம கேமுக்குள்ளே கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ நமக்கு 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. மேக்ஸிமம் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பர்பிள் ஏஞ்சலிக் குளோவால் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 5 ஸ்பின் தான் கொடுப்பானுங்க. 5 ஸ்பின்னுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு மட்டும் 50% ஆஃபர் கொடுப்பானுங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 45 டைமண்ட் கொடுத்து 5 ஸ்பின் பண்ணுற மாதிரி வரும் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் ஒரு ஸ்பின் பண்ணுறதுல ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீ, 5 ஸ்பின் பண்ணுறதுல 50% ஆஃபரோடு கொடுப்பானுங்க. ஸோ இந்த 3 குளோவால், அதுக்கப்புறம் கீழே ஒரு குளோவால் இருக்குது, அது வந்து பழைய குளோவாலுங்க. ஆனால் இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெடீம் கோடு மூலிமா கொடுத்துருப்பாங்க. அந்த குளோவால் வந்து எங்கிட்ட இருக்குது. இதில் வந்து 4 குளோவால் கொடுக்குறானுங்க. அந்த 4 குளோவால் வந்து அந்தளவுக்கு ஒத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம ஜூஸ் கைசனில் பிஸ்ட் ஸ்கின்னு கொடுத்த மாதிரி அதேமாரி ராயலில் தான் கொண்டு வர போகிறானுங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்பின் பண்ணி எடுத்துக்கங்க, டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த ராயல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7ஆம் தேதிங்க, பிப்ரவரி 7ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 100% கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பேஜ்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போடுறத விட வாட்ஸ்அப் சேனல் வந்து ஸ்பீடாக ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் சேனல் வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பேஜில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஏஞ்சலிக் ராயலுங்க. இந்த ஏஞ்சலிக் ராயலுக்கான ஈவெண்ட் நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான பேனர் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஏஞ்சலிக் ராயலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஷர்ட் வந்து தெரியும். இது வந்து நல்லா கவனமாக பாருங்கள். நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் மெயின் ரிவார்டாக அந்த பர்பிள் ஏஞ்சலிக் டிஷர்ட், இந்த டிஷர்ட்டை வந்து கொடுக்க போகிறானுங்க. இது ஃபஸ்ட் ரிவார்டு, மெயின் ரிவார்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, இந்த ஸ்கை ப்ளூ நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வந்து இருக்குது. அதனால் இதை வந்து ஸ்கை ப்ளூ ராயலை வந்து கொண்டு வந்துடுவானுங்க, இந்த லக்கி ராயல் மூலிமா கொண்டு வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிஷர்ட்டு, இந்த க்ரீன் கலர் டிஷர்ட்டையும் கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிஷர்ட் வந்து இருக்கும். மொத்தம் இந்த 4 டிஷர்ட்டுமே இந்த லக்கி ராயலில் தான் கொண்டு வர போகிறானுங்க. ஸோ 100% கன்ஃபார்மு. இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ங்க. பிப்ரவரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மந்த்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏஞ்சலிக் ராயல் ஈவெண்ட்டாக தாங்க இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எமோட்டு அது எல்லாமே வருது, அது நான் பின்னாடி அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்படி தான் இருக்க போகுது. ஸோ 20ஆம் தேதி வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஞ்சலிக் ஐட்டம்ஸ் ஈவெண்ட்டாக தான் போயிட்டு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் புதுசாக ஒரு கொலாபரேஷன்லாம் கொண்டு வர போகிறானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு எமோட்டுங்க, இந்த 2 எமோட், ஒரு எமோட் வந்து இந்த பர்பிள் ஏஞ்சலிக் பேண்ட்டை பேஸ் பண்ணி அந்த கலரில் வந்து ஒரு ரெக்க எமோட் மாதிரி கொண்டு வரானுங்க. ஸோ இதுக்கான ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் 50-50 தான். ஆனால் நாட் 100% கன்ஃபார்முங்க. இதுக்கான பேனர் வந்து கிடைக்கல, டேட்டுமே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 டேட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ புதுசாக ஒரு எமோட் வரதுனால பழசாக ஒரு எமோட்டையும் பேஸ் பண்ணி கொடுக்குறானுங்க. ஸோ ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் தான் வரதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபெடரல் ஈவெண்ட்டில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு எமௌண்ட் வந்து 1000 டைமண்டுக்கு இவனுக்கு கணக்கு பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணும்போது 2 ஈவெண்ட்டுக்கு வந்து 2000 டைமண்ட் நம்மக்கிட்ட வந்து புடுங்குற மாதிரி இவனுக்கு வந்து ஐடியாவை நல்லா யோசிச்சு வச்சுருக்கானுங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டி தான், நாட் 100% கன்ஃபார்மு. அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஈவெண்ட்டுங்க, அதாவது யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டு தாம்சனுக்கான கன் ஸ்கின்னும் M4A1க்கான புது கன் ஸ்கின்னுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்னிவல் பீட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து கொண்டு வர போகிறானுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் இப்படி கன் ஸ்கின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இதில் முக்கியமாக மெயின் ரிவார்டை பொறுத்த வரைக்கும் இந்த M14க்கான புது ஸ்கின்னுங்க. இந்த கன் ஸ்கின் பவரை பொறுத்த வரைக்கும் டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சு, மைனஸ் மேகசின் கொடுத்துருக்கானுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு லுக் வைஸ் நல்லாயிருக்கு. பட் டபுள் டேமேஜ்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கான பவரில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து கார்னிவல் பீட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து நம்ம கேமுக்குள்ளே வருங்க. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து
மெயின் ரிவார்டாக 2 M14க்கான ஸ்கின்னு 2 தாம்சனுக்கான ஸ்கின்னுங்க. இந்த ஈவெண்ட்டுக்கான கன்ஃபார்ம் பேனர் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ கிடைச்சா நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் சேனல் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பேஜில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ருங்க. இந்த மெயின் மேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கேம் ஃபைல் ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏஞ்சலிக் ரிங் ஈவெண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ரிங் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பெஷல் டோக்கன்லாம் கிடையாது. யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தாங்க கொண்டு வர போகிறானுங்க. 200% கன்ஃபார்மு. இதுக்கான லீக்ஸுமே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் கிடைச்சது. நேற்று நைட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து நேற்றுக்கும் வீடியோ வந்து எதுவும் அப்லோட் பண்ணல. ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 4 பேண்ட் தான் இப்போதைக்கு மெயின் ரிவார்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ராயலில் பார்த்தீங்கன்னா 4 டிஷர்ட். அதில் என்ன கலர் பார்த்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்கை ப்ளூ வந்து அதில் கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து ஸ்கை ப்ளூ வந்து கொடுக்கல. மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வாய்ப்பு இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஏஞ்சலிக் பேண்ட் வந்து 2 பேண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபீமேலும் கொடுத்துருக்காங்க, மெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கன்ஃபார்மாக அதில் வந்து லைட்டாக எஃபெக்ட்லாம் வர மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு பங்கமாக இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏஞ்சலிக் ராயல் ஈவெண்ட் வந்து எவ்வளோ நாள் ஆகுது எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஸோ இப்போ தான் வந்து கொண்டு வரானுங்க ரிட்டர்னில் கொண்டு வரும்போது. ஆனால் எல்லோவும் ஒயிட்டும் வந்து கன்ஃபார்ம் கிடையாதுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரேர் ஐட்டத்தில் போயிட்டதுனால அது வந்து கொடுக்க போகிறது கிடையாது. திரும்பி ரிட்டன் கொண்டு வர மாட்டானுங்க. ஸோ அப்படியும் கொண்டு வந்தாலும் ஒரு பேண்ட்டுக்கு ஒரு 3000 டைமண்ட் இல்லை 4000 டைமண்ட் கொள்ளையடிச்சு தான் கொடுப்பானுங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபீமேலுக்கான ஏஞ்சலிக் பேண்ட்டுங்க. ஃபீமேலுக்கான பர்பிள் ஏஞ்சலிக் பேண்ட்டு. லுக் வைஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ கலர்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கொடுத்துருக்காங்க. மெயில் பேண்ட் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயில் பேண்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்க போகுது. எந்த ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும். எந்த ட்ரெஸ் போட்டாலுமே அந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன். இந்த க்ரீன் கலருக்கும் அதேமாதிரி மெயில் ஃபீமேல் ரெண்டுத்துமே கொடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து கலர் மட்டும் லைட்டாக எஃபெக்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க லைட் க்ரீனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான பேண்ட்டு அதுவும் லுக் வைஸ் பார்க்கவே நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எக்ஸ்சேஞ்சில் கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு. இந்த ரெட்டுமே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் முன்ன ஒரு வாட்டி எடுத்தேன். பட் ஆனால் அது பக்கில் எடுத்ததுனால எனக்கு மறுபடியும் போயிடுச்சு. இந்த ஸ்கை ப்ளூ வந்து எனக்கு கொண்டு வரதுக்கு 70% கன்ஃபார்முங்க. ஏன்னா ராயல் ஈவெண்ட்டில் டிஷர்ட் வரதுன்றதுனால இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பேண்ட்டை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எனக்கு அப்டேட் கிடைச்சா நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ரைட் கைஸ், நான் இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.